Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷனா என்ன அது சரிங்களா. அதுல உள்ள ஓவரால் எல்லாமே வந்து நம்ம இண்டிவிஜுவலா பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ எல்லாத்தையும் சேர்த்தாப்புல ஒரு முறை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அதை பத்தி இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பபுள்ஸ் ரிலே பார்க்கலாம், டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன் பார்க்கலாம், ஸ்டாண்ட் பை ஃபால்ட்னு பார்க்கலாம், ரெஸ்ட்ரிக்டட் ஃபால்ட் என்னன்னு பார்க்கலாம், வைண்டிங் ப்ரொடக்ஷன் வைண்டிங் டெம்பரேச்சர்லாம் பார்க்கலாம், அப்புறம் ஆயில் டெம்பரேச்சர் பார்க்கலாம், ஓவர் வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ், ஓவர் ஃப்ரீக்வன்சி, அண்டர் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிளக்ஸ். ஸோ இந்த 11 ப்ரொடக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாங்கன்னா சேனல் தமிழ் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டை சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பகோல்ஸ் ரிலேல பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பகோல்ஸ் ரிலே வச்சு பார்க்கலாம். ஸோ பகோல்ஸ் ரிலேயோட டேங்க் இந்த மாதிரி தான் இருக்கணும்பா. ஸோ உடனே வந்து சொல்லிக்கிறேன், பகோல்ஸ் ரிலே வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ரிலேன்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பகோல்ஸ் ரிலே ஆப்ரேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணி தான் ஆகணும்பா. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பகோல்ஸ் ரிலே ஆப்ரேட் ஆகாது சரிங்களா. ஸோ இன்டர்டன் ஷார்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா வைண்டிங் பஞ்சர் ஆகுறது, வைண்டிங்கோடைய இது வந்து போய் கோர்ல டச் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகோல்ஸ் ரிலேலாம் ஆப்ரேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் எதுவும் ஆப்ரேட் ஆகாது நண்பா சரிங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பகோல்ஸ் ரிலே மட்டும் எப்பயாவது நீ ஆப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணி ஆகணும் சரிங்களா. ஸோ இது எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட ஃப்ளோட் சுவிட்ச் பிரின்சிபல் தான். ஸோ தென்னான்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து வாட்டர் லெவல் வாட்டர் லெவல் ஆயில் லெவல் அதிகமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் வந்து நார்மலாக என்னோ பாயிண்டா இருக்கும். ஸோ வாட்டர் லெவல் கம்மியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சோட டிப்பு போய் அந்த கீழோட டச் ஆயிரும். ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா என்னோ வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா என்சியா மாறிடும். ஸோ என்சியா மாறினா நமக்கு வந்து ட்ரிப் கமெண்ட் போயிடும் சரிங்களா. ஸோ இந்த ஃப்ளோ சுவிட்ச் ஏன் வந்து சரி இந்த இடத்துல ஏன் வந்து இந்த லெவல் வந்து ஆயிலோட லெவல் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாக்கு வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது உள்ளாக்கு வந்து நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வண்டியோட இதோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கனால கேஸ் எல்லாம் ஆயில்லாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆவியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பபுள்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பபுள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஸோ குட்டி பல்ஸாக வெளியே வரும்போது இந்த பபுள்ஸ்லாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் டேங்க் அந்த டேங்க் மாதிரி ஒன்று இருக்கணும்பா. அதில் தான் வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ அக்குமுலேட் ஆகணும் வந்து பெரிய டேங்க்லாம் இருக்காது, சும்மா குட்டியாக இருக்கும் அவ்வளோதான் நண்பா. இதில் அக்குமுலேட் ஆகும்போது மேலே இந்த கேஸ் போகிறதுனால ஸோ கீழே வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆயிலோட லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஆயிலோட லெவல் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அலாரம் லெவல், செகண்ட் லெவல் வந்து ட்ரிப் லெவல். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து அலாரம் வந்து நீங்கள் உஷாராயிக்கோங்க. செகண்ட் லெவல் ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணி ஆகணும். பிஆர்வி வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் நார்மலாகவே. ஸோ அன்னிவனா சும்மா நார்மலாக எல்லாமே நல்லா இருந்து வந்து ட்ரிப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிலேயோட கான்டாக்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறதா நல்லது நண்பா, பகோல்ஸ் ரிலே கான்டாக்டா சரிங்களா. ஓகே நண்பா, ஸோ இதான் வந்து பகோல்ஸ் ரிலே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ரிலே என்ன பற்றி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுற ரிலே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஸ் டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் வந்து மெர்ஸ் டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன் நண்பா சரிங்களா. ஸோ என்ன இதுக்காக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா டிஃபரன்ஷியலோட மெர்ஸ் பிரைஸ்னு ஒரு டிஃபிகல்ட்டா சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மெர்ஸ் பிரைஸ் அப்படின்றவர் தான் அந்த ஸ்கீமை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா டிரான்ஸ்ஃபார்மர் சைடில் வந்து பார்க்கும்போது நார்மலாக ஒரு ஜென்ரேட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 வைண்டிங் தான் இருக்கும். அப்போ ஸ்கீம் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பிரின்சிபல் தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்கமிங் அப்புறம் வந்து அவுட் கோயிங். ஸோ இந்த இதில் போட்டுக்கிறதுனால இதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அதாவது சிடியோட அதாவது வைண்டிங்கோட பேஸ் ஷிஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நீங்கள் டெல்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா சிடி வந்து கண்டிப்பாக ஸ்டாரில் தான் கனெக்ட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஷிஃப்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்காக. இதையும் டெல்டாவில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும், நமக்கு வந்து பேஸ் ஷிஃப்டோட கிடைக்கும். அதனால நமக்கு வந்து அன்ஈவனாக மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடணும்னா சரிங்களா. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடியோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியில் பாருங்களேன், இது வந்து பாருங்க இது வந்து 11 kV அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரைமரி வோல்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 440 தான் இருக்கும். ஸோ அப்போ எப்பவுமே செகண்டரி வந்து அதிக கரண்ட் வந்து கேரி பண்ணோம், பிரைமரி வந்து கம்மியான கரண்ட் கேரி பண்ணோம் வித் ஹை வோல்டேஜ், இது வந்து லோ வோல்டேஜ். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஃபைனலாக கிடைக்கிற சிடியோட அவுட்புட் என்ன இருக்குன்னா அன்ஈக்குவலாக இருக்கணும்பா. ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்டர்போசிங் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுவாங்க. ஸோ இன்டர்போசிங் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதை வச்சு வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க நண்பா சரிங்களா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிரிட்டீரியா வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இது போல வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு நண்பா, அதோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக பாருங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கல மறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெர்ஸ் டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன் டெக்டாக்னு வச்சிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தான் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன ரிலேன்னு பார்க்கலாம்.
ஸோ இதான் வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட்டுடைய ஸ்கீம் நண்பா. ஸோ ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் வந்து ரொம்ப சின்னது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டெர்மினல் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டெல்டா இந்த சைடு நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. சரிங்களா, ஸ்டார்னா ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு வைண்டிங் தவிர தான் வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட். சரி, ஒரே வைண்டிங்ல ஒரே சைடு வரதுக்கு மட்டும்தான் பிரைமரி ஆர் செகண்டரி இது வரதான் வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே நண்பா. பெரும்பாலும் வந்து ஸ்டார் சைடில் இருக்கிறதா வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே வரும். ஏன்னா அதுதான் நியூட்ரல் வந்து வரும்ன்றதுக்காக. ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலேன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நியூட்ரல் இருக்கு இல்லையா, நியூட்ரல்ல ஒரு சிடி வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சிடி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிலேவோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த சிடில வந்து அதிகமான கரண்ட் ரீட் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிலே வந்து ட்ரிப் ஆகும். அது சிடி வந்து எப்போ வந்து கரண்ட் அதிகமாக ரீட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல ஏதாவது ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து சிடி வந்து நியூட்ரல் கரண்ட் வந்து ரீட் பண்ணும். சரிங்களா, ஸோ நியூட்ரல் கரண்ட் ரீட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரிலே வந்து ட்ரிப் பண்ணிடணும்பா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே. ஸோ இது வந்து ஏன் ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் REF வந்து ஒரு பக்காவான ஒரு ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலேன்பா. ஸ்டாண்ட் பையா இருக்கும் ஆக்சுவலி. அது ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே ஆப்ரேட் ஆகணும்னா கூட ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே வந்து பேக்கப் ப்ரொடக்ஷனா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலேன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த ரிலே என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபால்ட்ஸ் லைக் தட் லைன் ஃபால்ட் ஏதாவது ஹெவியா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைன் பிளக்சுவேஷன், ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு அன்பேலன்ஸ் இருந்தா கூட ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே ட்ரிப் ஆகும்பா. ரொம்ப பவர்ஃபுல்லான எர்த் ஃபால்ட் ரிலே ஆக்சுவலி எந்த ஒரு கண்டிஷன்லையும் ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே கூட பைபாஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் அதை வந்து வேண்டாம் தூக்கிடுவாங்க. ஆனா ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே மட்டும் எப்பயுமே தூக்க மாட்டாங்க. நீங்களும் எப்பயுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. சரிங்களா, ஓகே. ஈவன் நாங்க வந்து ஸ்டாண்ட் பை ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே பைபாஸ் பண்ணி வந்து ரன் பண்ணிருக்கோம். ஸ்டில் இஸ் இன் ரன்னிங் கண்டிஷன் தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே. ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே பெரும்பாலும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜோன் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஜோன் ப்ரொடெக்ஷன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது எப்பயுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து இது வந்து கவர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்ப எந்த இடத்துல நம்ம சிடி போடுறோமோ அது காம்பினேஷன் சிடி போடுறோமோ அந்த ஏரியாவுக்கு உள்ள ஏரியா மட்டும்தான் இது கவர் பண்ணும். வெளியே என்ன ஃபால்ட் நடந்தாலும் வந்து எதுவுமே கண்டுக்காது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இது வந்து ஜோன் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் இதோட ஸ்கீம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 3 சிடி வந்து லாஜிக் பண்ணிப்பாங்க. 3 சிடியோட அன்பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அன்பேலன்ஸ் ஈக்குவல் டு நியூட்ரல் சிடியில போற அன்பேலன்ஸ். ஸோ இதுதான் நார்மலான கண்டிஷன் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபால்ட் நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா நியூட்ரல் வந்து அன்பேலன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுதான் அன்பேலன்ஸ் கரண்ட் ரொம்ப அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுல வந்து கரண்ட் 0 இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் இருக்கும். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா வந்து இந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா ஃப்ளோ ஆகும். ஒரு ஃபேஸ் வந்து நமக்கு வந்து இல்லாம இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த மிஸ்மேட்சிங் கரண்ட் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த ரிலே காயில் ரீட் பண்ணணும்பா. ஸோ ரிலே காயில் ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணா நம்மளோட அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிப் ரெஸ்பான்ஸ் பண்ணும். சரிங்களா, ஸோ நம்ம எப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ REF வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ப்ரொடக்ஷன் நம்பா. ஜென்ரேட்டர் ரன் பண்றீங்க அப்படின்னா REF எப்பயுமே வந்து பைபாஸ் பண்ணக்கூடாது. பட் டிரான்ஸ்ஃபார்மர்ல பெரும்பாலும் வந்து பைபாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கிரிட் டிரான்ஸ்ஃபார்மர் கிட் சைடு நீங்க கிரிட் சைடு யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இதுலாம் REF வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே ஒன்னே போதும்னு சொல்லிட்டு எப்பயுமே ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே வந்து லைன்ல இருக்கணும்பா. சரிங்களா, ஸோ இது வந்து எது வந்து யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்டங் ஷார்ட், இன்டர்னல் ஷார்ட், அப்புறம் வெளியே கூடி நமக்கு வந்து வைண்டிங் வந்து பாடி டச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபால்ட்ல இருந்து நமக்கு வந்து REF வந்து நம்ம வந்து காப்பாத்துது. சரிங்களா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை. ஸோ அடுத்து என்ன ஃபால்ட்னு பார்க்கலாம். அடுத்து என்ன ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வைண்டிங் ப்ரொடக்ஷன் தான். ஒன்றும் கிடையாது, ஒரு டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர் இருக்கும். அதுல இருந்து ரெஸ்பான்ஸ், அதுல வந்து ஃபீட்பேக் எடுத்துட்டு அதை வந்து ஒரு டெம்பரேச்சர் இதுக்கு ரிசீவர் கொடுத்துட்டு, சரிங்களா, ஸோ அந்த நம்ம கொடுத்துட்டு அந்த இதில் வந்து ரிலேஸ் இருக்கு நண்பா. சரிங்களா, ஸோ டெம்பரேச்சர் ஸ்கேனரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ்கள் எல்லாமே கொடுத்துரும். ஸோ அது ரொம்ப சிம்பிளான ரிலே நண்பா. வைண்டிங் டெப் ப்ரொடக்ஷன் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் அதே மாதிரி தான். இது மாதிரி நம்மளுடைய வைண்டிங் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். சரிங்களா, ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவர் வோல்டேஜ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓவர் வோல்டேஜ்னா எப்படி பார்த்தீங்கன்னா 110% மேலே இருந்துச்சுன்னா வந்து ரேட்டர் வோல்டேஜோட 110% வந்து மெயின் வோல்டேஜ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஓவர் வோல்டேஜாக போயிடும். ஸோ ஓவர் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அது ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து அந்த பர்டிகுலர் பிரேக்கரை மட்டும் தான் ட்ரிப் பண்ணணும்பா. ஸோ அப்போ மேலே இருக்கு பார்த்தீங்களா டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன், ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட், REF ஃபால்ட்லாம் ரொம்ப டேஞ்சரான ஃபால்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம போட்டு தாக்கி எடுத்துடணும்பா. ஸோ ஓவர் வோல்டேஜ், அண்டர் ஃப்ரீக்வன்சி, ஓவர் ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ரேஞ்சோட கம்மியாக அதிகமாக போனுச்சுன்னா ட்ரிப் ஆகிறது தான். ஆனால் இந்த இடத்துல ஓவர் ஃப்ளெக்சிங் மட்டும் எப்படி ஆப்ரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா V/F பிரின்சிபல் ஆப்ரேட் ஆகும்பா. வோல்டேஜ் டிவைட் பை ஃப்ரீக்வன்சி. ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். சரிங்களா, ஸோ வோல்டேஜ் பை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகுதோ அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ வந்து கான்ஸ்டன்டா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஐ மீன் என்னன்னா V/F ரேஷியோ வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கணும். சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.3 வந்து செட் பண்ணியிருப்பாங்க V/ரேஷியோ வந்து. ஸோ நான் வந்து 33 MVA அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா
2.3 இதான் நம்ம செட் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து 2.5 அந்த ரேஞ்சுக்கு நம்ம மாத்திட்டோம். சரிங்களா? ஸோ நார்மலாக வந்து எப்போ வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகும்னா கிரிட்ல வந்து ஏதாவது நல்ல மழை பெய்யுது அப்படின்ற கண்டிஷன்ல மட்டும் தான் வந்து இது வந்து இந்த மாதிரி ஓவர் ஃபிளெக்சிங் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருக்குன்பா. ஸோ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஃபிளெக்சிங் செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து ட்ரிப் பண்ண வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2.3 சொன்னாலே அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 2.5 இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் ரீச் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 வந்து ரீச் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணிடும், டிஸ்கனெக்ட் பண்ணிடும் எல்லாத்தையுமே. சரிங்களா? ஸோ இதுதான் நண்பா ஜென்ரலா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறது. வேற பெரிய இதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நண்பா. சரிங்களா? ஸோ இதோட டெஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் எல்லா 11 இதுக்குமே. சரிங்களா? வித் ப்ராக்டிக்கல் வித் தியரி அண்ட் அவங்களுக்கு வந்து வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த வீடியோ நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். ஓகே பை பை. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.